ஜெபம். கிருபையும் அன்பும் நிறைந்த பரலோக தகப்பனே, இந்த நல்ல செய்தி வேலைக்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறேன், உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். அப்பா, செய்தி கொடுக்கிற அடியனை பரிசுத்த ஆவியினாலே நிரப்புங்க. கேட்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளுடையும் உம்முடைய ஆவின் வல்லமை நிரம்பி இருக்கட்டும். ஆசீர்வாதமான வார்த்தைகளை கொடுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைய செய்திக்காக எடுத்துக்கொண்ட தலைப்பு கிறிஸ்துவுடனே ஐக்கியமாயிருங்கள். கிறிஸ்துவுடனே கூட ஐக்கியமாயிருங்கள். 1 கொரிந்தியர் 1 அதிகாரம் 9 இப்படி சொல்லுகிறது: தம்முடைய குமாரனும் நம்முடைய கர்த்தருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவுடனே ஐக்கியமாய் இருக்கும்படி உங்களை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். இந்த அழைப்பு யாரால் நமக்கு கொடுக்கப்படுது பாருங்க. நம்முடைய பரலோக தகப்பனாலே நமக்கு கொடுக்கப்படுகிறது. இதுல இயேசு கிறிஸ்துவை பற்றி 2 காரியங்கள் இருக்கு பாருங்க. தம்முடைய குமாரன் என்று தேவன் சொல்லுகிறார். தேவனுடைய குமாரன் நமக்கு பாருங்க, நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து, நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து எல்லா காரியங்களிலும் நம்மை வழி நடத்தும்படியாய் அவருடைய வார்த்தைகள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. பிதாவுடைய குமாரன் நம்முடைய கர்த்தர். அவரோடு கூட நம்ம ஐக்கியமாய் இருப்பதற்கு பரிசுத்த தேவனாலே நாம் அழைப்பு பெற்றிருக்கிறோம். நம்மை அழைத்த தேவன் எப்படிப்பட்டவர் தெரியுமா? உண்மையுள்ளவராய் இருக்கிறார். அதே இடத்துல அடுத்த வசனத்தை பாருங்க. சகோதரரே, நீங்கள் எல்லோரும் ஒரே காரியத்தை பேசவும் பிரிவினைகள் இல்லாமல் ஏக மனதும் ஏக யோசனையும் உள்ளவர்களாய் சீர்பொருந்தி இருக்கவும் வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். பவுல் தேவனுடைய அழைப்பை நமக்கு தெரிவித்துவிட்டு அவர் சொல்லுகிறார், நீங்க எல்லாரும் ஒன்று கூடும்போது ஒரே காரியத்தை நீங்க பேசுங்க. உங்களுக்குள்ளாக ஏக மனது இருக்கட்டும், ஏக யோசனை உள்ளவர்களாய் பேசுங்க. சீர்பொருந்தி இருக்க நீங்க எச்சரிக்கையாய் இருக்கும்படி உங்களை கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்றார். உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன் அப்படின்னு சொல்லுகிறார். புத்தி. தேவனுடைய பிள்ளைகளை நாம ஒவ்வொரு பிள்ளைகளும், நான் தேவனுடைய மகன், தேவனுடைய மகள் என்று கூறிக்கொள்ளுகிற ஒவ்வொருவரும், ஒவ்வொரு கிறிஸ்தவ பிள்ளைகளும் கிறிஸ்துவோடு கூட நம்ம ஐக்கியப்படுவதற்கு பரிசுத்த தேவனாலே அழைக்கப்படுகிறோம். அதை காட்டில் இன்னொரு காரியம், ஏக சிந்தையாய் இருக்கும்படி அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுலினாலே நமக்கு புத்திமதி வழங்கப்படுகிறது. வேதாகமத்தை வாசிங்க. வேதாகம வார்த்தைகள் நமக்கு போதும். தேவனுடைய பிள்ளைகளே, வேற சிந்தனை நமக்கு வேண்டாம். 2 சிந்தனை உள்ளவர்களாக குந்தி குந்தி நடப்பதை காட்டிலும் ஏக சிந்தை உள்ளவர்களாய் தேவனோடு கூட சீர்பொருந்தி இருக்க பிரயாசப்படுங்க. அது நமக்கு எல்லா காரியங்களிலேயும் ஆசீர்வாதமாக இருக்கும். ஏன் பிதா நமக்கு ஒரு அழைப்பு கொடுக்கிறார்? நீங்க இயேசுவோடு கூட ஐக்கியமாக இருங்க அப்படி சொல்லி ஏன் ஒரு அழைப்பு கொடுக்கிறார்? மனுஷனுடைய மனது அப்பப்ப மாறி வருகிறதாய் காணப்படுகிறது. ஒவ்வொரு சூழ்நிலைகளிலும்
நம்முடைய மனது, நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய இயக்கங்கள், நம்முடைய யோசனைகள் எல்லாம் சற்று மாறுபட்டு கொண்டே வருகிறது. அதற்காகத்தான் தேவன் இயேசுவோடு கூட நீங்க ஐக்கியப்பட்டே இருங்க அப்படின்னு சொல்றார். எந்த நிலையில் இருந்தாலும் நீங்க என்ன செய்யறாதீங்க, விலகிறாதீங்க. நம்ம அழைத்த தேவன் எப்படிப்பட்டவராக இருக்கிறார் தெரியுமா? உண்மை உள்ளவராக இருக்கிறார். இயேசுவோடு கூட ஐக்கியமா இருப்பது அவ்வளவு எளிதான ஒரு காரியம் அப்படின்னு நினைக்கிறீங்களா? அப்படி சொன்ன உலக வாழ்வில் உலகத்தோடு வாழும்போது அநேக நேரங்களில் நம்ம மாறித்தான் போகிறோம். பக்தனாகிய யோபு அவர் பேசும்போது கண்ணீரோடு நிறைய காரியங்களை குறித்து அவர் பேசுகிறார். பில்நாத் முதற்கொண்டு ஒவ்வொரு அவருடைய நண்பர்களும் பேதுருவை, யோபுவை குற்றப்படுத்துறாங்க. அவர் ஒரு பெரிய செல்வந்தன், உத்தமன், தேவனுக்கு பிரியமான ஒரு மனிதன் யோபு. ஒரே நாளில் அவன் பிள்ளைகளை இழக்கிறார், சொத்து சுகம் யாவற்றையும் இழக்கிறார். எதுவுமே அவரிடத்துல இல்லை. மிஞ்சி இருப்பது அவரும் அவருடைய மனைவி மாத்திரம். ஏதோ உயிரோடு இருக்கிறார்கள். பிசாசனுடைய கிரியைகளை பாருங்க. இயேசுவையும் தொடுவது, பேதுருவையும் தொடுவதற்கு தேவனிடத்தில் அனுமதி பெற்றுக்கொண்டான். யோபுவையும் தொட்டான். பருக்களாலே நிறைந்து இருக்கிறார். அவருடைய வேதனை சொல்லி முடியாது. இந்த வேளையில் அவருடைய நண்பர்கள் யோபுவோடு பேச ஆரம்பிக்கிறார்கள். அவர்கள் பேச பேச அவருடைய வார்த்தைகள் யோபுவுக்கு விரோதமாக படையெடுத்து வருகிறது. ஒவ்வொருவரும் உனக்கு நான் குறைந்தவன் அல்ல என்று மாறி மாறி யோபுவை குறை சொல்லிக் கொண்டே வருகிறார்கள். அப்பொழுது யோபு சொல்லுகிறார், என் தேவன் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறவர். இதோ அவர் என்னை கடந்து போகிறார். நான் அவரை காணேன், நான் அவரை அறியேன். அவர் பறித்து கொண்டு போவதை ஏன் பறித்தர் என்று அவரிடத்திலே கேட்பவன் யார் என்று அங்கலாய்த்து நிற்கிறார். கடைசியாக ஒரு காரியத்தை சொல்லுகிறார். எனக்கும் தேவனுக்கும் இடையில எங்கள் மீது கை வைத்து பேசி எங்களுக்குள்ளாக ஒரு சமாதானத்தை உண்டு பண்ணக்கூடிய மத்தியஸ்தன் உண்டோ என்று ஒரு கேள்வி கேட்கிறார். யோபு 9ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தை நீங்க வாசித்து பாருங்கள். அவருக்கும் எனக்கும் இடையிலே மத்தியஸ்தன் உண்டோ என்று அங்கலாய்த்து நிற்கிறார், கண்ணீரோடு நிற்கிறார். தேவனுடைய பிள்ளைகளே, அவரிடத்தில் அவ்வளவு பரிசுத்தம் காணப்பட்டது. தேவனுக்கு பிரியமான காரியங்களை அவர் செய்து கொண்டு வந்தார். உலக வாழ்க்கையில கூட அநேக தேவனுடைய பிள்ளைகள் தேவனுக்கு பிரியமாய் வாழ்ந்து வருகின்றார்கள். முதிர் வயது வரையிலும் அநேக பிள்ளைகள் ஆண்டவருக்கு பிரியமா தான் வாழ்றாங்க. இன்னும் ஏன் நீங்க யோசிக்கணும், எல்லாருமே ஓரளவுக்கு ஆண்டவருக்கு பிரியமாய் நான் நடப்பது எப்படி என்று சிந்தித்து தான் வாழ்ந்து வருகிறோம். ஆனால் ஆங்காங்கே சில பல நேரங்களிலே ஆண்டவரை விட்டு பின்வாங்குகிற பிள்ளைகளாகவும் காணப்படுகிறோம். இந்த வேளையில நம்ம சோதிக்கப்படும் போது அல்லது வேதனைப்படுத்தப்படும் போது நமக்குள்ளாக ஒரு எண்ணம் மேலோங்கி நிற்பது யாரும் அறிந்ததுதான், உணர்ந்ததுதான். எனக்கும் என்னுடைய ஆண்டவருக்கு இடையில ஒரு மத்தியஸ்தன் இருந்தால் எவ்வளவு அருமையாக இருக்கும் என்று எண்ணுகின்ற ஒரு காரியமும் உண்டு. கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, யோபு காலத்தில் அந்த மத்தியஸ்தன் இல்லை. ஆனால் நம்முடைய காலத்தில் அந்த மத்தியஸ்தன் இருக்கிறார். அவர் தான் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவர் நம்மோடு கூட இருக்கிறார். அதான் பிதா சொல்லுகிறார்,
நீங்கள் இயேசுவோடு கூட இணைந்திருங்கள். இயேசுவோடு கூட நீங்கள் இணைந்திருங்கள். உங்களை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர் என்று பவுல் சொல்லுகிறார். ஒவ்வொரு காரியத்திலும் ஆண்டவரோடு கூட இணைந்திருப்போம். நன்மையானாலும் தீமையானாலும் நமக்கு வெற்றி தரப்போகிறது, நம்மை ஆசீர்வதிக்கப் போகிறது நம்முடைய பிதா தான். ஆண்டவர் மூலமாக, இயேசு கிறிஸ்துவின் மூலமாக அவரோடு கூட இணைந்து அந்த வெற்றியை நம்ம பெற்றுக்கொள்வோம். யோவான் 3:16 அதுதான் இப்படி எழுதுகிறார். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளும்படி அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். இது பிதாவினுடைய அன்புங்க. ஆமா, இயேசு கிறிஸ்துவை நீங்க விசுவாசிக்கிறீங்களா? இயேசு கிறிஸ்துவோடு கூட நீங்க இணைந்து இருக்கிறீர்களா? விசுவாசம் இயேசுவோடு கூட இணைந்து இருப்பது நித்திய ஜீவனை நமக்கு பெற்றுத்தரும் தேவனுடைய பிள்ளைகளை. ஆமா, சோர்ந்து போகாதீங்க, அவரோடு கூட இணைந்து நடங்க. எல்லா காரியங்களிலும் ஒரு இடத்துக்கு நீங்க போகிறீங்களா, ஏக மனது உங்களிடத்துல இருக்கட்டும். ஒன்றுக்கு மேற்பட்ட நபர்கள் ஒரு இடத்துல நீங்க கூடி பேசுகிறீர்களா? ஆண்டவரோடு இணைந்த பிள்ளைகளாக நீங்க அந்த இடத்துல கூடி இருக்கிறீர்களா? ஆம் தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய பணி, நம்முடைய வீடு, நம்முடைய காரியங்கள் தவிர மற்ற இடங்களிலே நம்முடைய கூடுகை யாரோடு கூட இருக்கிறது? தேவனோடு கூட இணைந்த பிள்ளைகளோடு கூட நீங்கள் இணைந்து கொள்ளுங்கள். நீங்களும் கிறிஸ்துவோடு கூட இணைந்திருக்க, உங்களுடைய நண்பர்களும் கிறிஸ்துவோடு கூட இணைந்திருக்கட்டும். நீங்கள் கிறிஸ்துவோடு கூட இணைந்திருந்தால் தான் உங்களுடைய மனது ஏக மனதாக இருக்கும். ஏக யோசனை உள்ள பிள்ளைகளாக நீங்கள் காணப்படுவீங்க. அப்பதான் உங்களுடைய செயல் எல்லாமே சீர்பொருந்தி இருக்கும். கிறிஸ்துவுக்குள்ளாக சீர்பொருந்தி இருந்தால் தான் நீங்க கிறிஸ்தவங்க. இயேசு கிறிஸ்துவோடு கூட நீங்க இணைந்தவர்கள். சில இடங்களில் நாம போகும்போது பார்க்கலாம், பார்த்துடுங்க, சிலர் அருமையான ஒரு ஆலோசனையை சொல்லுவாங்க. இதே ஆலோசனையை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவமுடைய பிள்ளைகள் கூட தன்னுடைய காரியம்தான், தன்னுடைய வாயின் வார்த்தைகள் தான் விளக்கணும், ஏற்றுக்கொள்ளப்படணும் அப்படின்னு சொல்லி அதற்கு நேர் விதம் எதிர்விதமாக இன்னொரு கருத்தை சொல்வார்கள். இந்த செய்தியை கேட்கின்ற பிள்ளைகள் ஒவ்வொருவரும் இனி நீங்க ஒரு கருத்தை சொல்லும்போது, ஒன்றுக்கு மேற்பட்ட நபர்கள் கூடி இருக்கும்போது உங்கள் கருத்து ஏக சிந்தை உள்ளதா இருக்கட்டும், ஏக மனதாய் கூட இருக்கட்டும், ஆண்டவருக்கு பிரியமா இருக்கட்டும். ஆண்டவருடைய கையை விட்டுட்டு நீங்க பேசாதீங்க, உங்களுடைய சுய பலத்துல பேசாதீங்க, எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லி பேசாதீங்க. குடும்பத்திலே அப்படி இருந்த தேவனுடைய பிள்ளைகளை எந்த காரியம் நடந்தாலும் ஆண்டவரோடு கூட இணைந்து நீங்க பேசுங்க. அது ஆசீர்வாதமாக இருக்கும். அதுதான் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கும். ஒருவேளை நீங்க பேசும்போது அந்த நேரத்துல நீங்கள் மெச்சிக்கொள்ளப்படாவிட்டாலும் பிற்காலங்களில் நீங்கள் போற்றப்படுவீர்கள். மனிதனால் மாத்திரமல்ல, உங்களுடைய பிதாவினாலே நீங்கள் அங்கீகரிக்கப்படுவீர்கள். நித்திய ஜீவனுக்கு அதுதான் வழிங்க. ஒவ்வொரு காரியத்திலையும் இயேசு கிறிஸ்துவோடு கூட இணைந்திருக்கும். அது நன்மையானாலும் சரி, தீமையானாலும் சரி, இயேசுடைய முகத்தை பார்த்து கொண்டே நட்டங்க. அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். எந்த காரியத்தை எடுத்தாலும் ஆசீர்வாதம் தான் முக்கியங்க. எனக்கு இப்போ உடனே வேணும் தான், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இயேசுவோடு கூட இணைந்திருந்தார். இன்றைக்கு இல்லட்டு நாளைக்கு இன்னும் ஒரு நாள் உங்களால் உங்கள் குடும்பம், பிற்கால சந்ததி ஆசீர்வதிக்கப்படும். அதுதானே தேவை. ஆபிரகாம் ஆண்டவருக்குள்ள ஆசீர்வதிக்கப்பட்டான் அப்படின்னு சொன்னா அதுக்கு அர்த்தம் என்னங்க? இன்னும் நாமெல்லாம் யாருடைய பிள்ளைகள் தான்? ஆபிரகாமுடைய பிள்ளைகள் தானே. ஈசாக்கு ஆசீர்வதிக்கப்பட்டான், யாக்கோபு ஆசீர்வதிக்கப்பட்டான், அவன் இஸ்ரவேலாக ஆசீர்வதிக்கப்பட்டான்.
அப்படி சொன்ன அதுக்கு அர்த்தம் என்னங்க இல்லையா? என்றளவும் நாம் எல்லாரும் இல்லையா இஸ்ரவேலர்கள், ஆபிரகாமின் சந்ததி, அப்படித்தானே அழைக்கப்படுகிறோம். இந்த ஆசீர்வாதம் நமக்கு வேணும் இல்லையா? அந்த ஆசீர்வாதம் நமக்கு கண்டிப்பாக நிச்சயமாக வேணும். இன்னும் பவுல் அப்போஸ்தலன் அதில் எழுதுறாரு பாருங்க, இதை நான் எதுக்கு உங்களுக்கு சொல்றேன்னு தெரியுமா? உங்களுக்குள்ளே வாக்குவாதங்கள் உண்டென்று உங்களை குறித்து அறிந்து கொண்டேன் அப்படி சொல்லி எழுதுகிறார். கொரிந்து பட்டணத்தாரை பற்றி சொல்லுகிறார். ஆரம்ப காலங்களில் அவர்கள் இயேசு கிறிஸ்துவை பற்றி ஏற்றுக்கொண்டாங்க, முழு மனதோடு ஏற்றுக்கொண்டாங்க. ஆனால் அவர்களுக்குள்ளாக நாளாக வாக்குவாதங்கள் பெருகி கொண்டே போயிட்டு இருக்கு. உங்களுக்குள்ளே வாக்குவாதங்கள் உண்டென்று உங்களை குறித்து நான் அறிவேன், அதான் நான் உங்களுக்கு எழுதுகிறேன் இல்லையா? நீங்கள் இயேசுவோடு கூட ஐக்கியமாக இருந்தீங்கன்னா இந்த வாக்குவாதங்கள் உண்டாகாது அல்லவா? இயேசுவோடு கூட ஐக்கியமாக இருப்பதற்கு பிதாவினால நீங்கள் அழைக்கப்பட்டவர்கள். அன்றைய கொரிந்தியர் மாத்திரமா? இன்று வாழ்ந்து கொண்டிருக்கிற, வருங்காலங்களிலே வாழ இருக்கிற ஒவ்வொருவரும் பிதாவினாலே இயேசுவோடு கூட ஐக்கியமாக இருப்பதற்கு அழைக்கப்பட்டவர்கள் அல்லவா? என் தேவன் உண்மை உள்ளவர்கள், அவர் உண்மை உள்ளவர் அப்படி சொல்லிட்டு தான் புத்திமதிகள்லாம் சொல்றாரு. அவர் என்ன சொல்றாரு பாருங்க, உங்களை சிலர் சொல்றாங்க நான் பவுலை சேர்ந்தவன் என்றும், நான் அப்பல்லோவை சேர்ந்தவன் என்றும், நான் கேபாவை சேர்ந்தவன் என்றும், நான் கிறிஸ்துவை சேர்ந்தவன் என்று சொல்லுகிறார்கள். கிறிஸ்துவை சேர்ந்தவன் என்று சொல்லுகிறார்கள். கிறிஸ்து பிரிந்திருக்கிறாரா? கிறிஸ்து பிரிந்திருக்கிறாரா? பவுலாக்கிய நான் தான் உங்களுக்காக சிலுவையில் அறையப்பட்டேனா அப்படி சொல்லி கேள்வி எழுப்பிக் கொண்டே போகிறார். எதற்காக நீங்கள் ஐக்கியமாக இருக்க? அந்த கட்சி இந்த கட்சி, அவரை சார்ந்தோம் இவனை சார்ந்தோம், அவன் பெரிய பணக்காரன், நான் அவனை சார்ந்திருக்கிறேன், அதெல்லாம் நீங்க சொல்லாதீங்க. நான் இவனோடு சார்ந்திருந்தால் எனக்கு நிறைய காரியங்கள் நடக்கும், அப்படிலாம் சார்ந்திருக்காருங்க. இயேசுவோடு கூட இருக்கேன். 12 அப்போஸ்தலர்கள்ல ஒருத்தர் பிரிஞ்சு போயிட்டான். இந்த 11 பேரும் வீடுமாக எடுக்கப்பட்ட இன்னொரு நபரும் சேர்ந்து இயேசுவோடு கூட எவ்வளவு ஐக்கியப்பட்டு இருந்தார்கள். ஐக்கியப்பட்டு வாழ்வது ரொம்ப எளிமையான ஒரு காரியம் என்று எண்ணுகின்றீர்களா? இல்லையே, எவ்வளவு வேதனைப்பட்டார்கள். ஆனாலும் சாட்சிகளாய் நின்றார்கள். தேவனுடைய பிள்ளைகளே, எந்த நிலையிலையும் ஆண்டவர் சொல்லுகிறார், உலகத்துல உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் நீங்க திடன் கொள்ளுங்க, நான் உலகத்தை ஜெயித்தேன் அப்படின்னு சொல்லுகிறார். உபத்திரம் இல்லாத இடம் கிடையவே கிடையாது. உபத்திரம் இல்லாத வாழ்வு கிடைக்காது. ஆனா நீங்க நிலைத்திருங்கள், தேவனோடு கூட நிலைத்திருங்கள், இயேசுவோடு கூட இணைந்திருங்க. சோர்ந்து போகாதீங்க. சோர்ந்து போகாம ஜெபிக்கிறதுக்கு நீங்க கற்றுக்கொள்ளுங்க. ஆமா, எப்பெல்லாம் நீங்க வேதனைப்படுகிறீர்களோ அவைகளையெல்லாம் கர்த்தரை ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. அதுக்கு அதை மறந்துடுங்க. ஆண்டவருக்கு தெரியும். அதினத்தின் காலத்திலே ஒவ்வொன்றையும் அவர் நேர்த்தியாய் செய்கிறவருங்க. ஆண்டவருடைய அந்த எண்ணத்தை பாருங்க. 6 நாள் கடந்து வராரு. ஒவ்வொரு நாளும் அவர் எவைகளையெல்லாம் உருவாக்கினாரோ அவைகளையெல்லாம் நல்லது என்று கண்டுகொண்டார். ரொம்ப சந்தோஷப்பட்டாருங்க. ஆமா, உங்களுக்கு ஏதாவது ஒரு காரியத்தை செய்யணும் அப்படின்னு சொன்னா ஆண்டவருக்கு ரொம்ப சந்தோஷம். செய்து அப்படி பார்த்துட்டு உங்க முகத்தை பார்ப்பாரு, நன்று அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படுவார். அந்த நாள் ரொம்ப கவனமாக இருங்க, இயேசுவோடு கூட இணைந்திருங்க. சின்ன காரியத்தை சொல்றேன் பாருங்க. ஆண்டவர் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறார். அறையப்பட்டாச்சு. 2 பக்கமும் 2 கள்ளர்கள் அறையப்பட்டிருக்காங்க. திருடர்கள், கொலைகாரர்கள் அறையப்பட்டிருக்காங்க. அந்த 2 பேர்ல ஒருத்தன் ஆண்டவர் பார்க்குறான். ஆண்டவரோடு கூட பேசுறாங்க. நீ கிறிஸ்துவானால்
உன்னையும் எங்களையும் நீ ரட்சித்துக் கொள்ளுப்பா அப்படின்னு சொல்றான். இயேசு கிறிஸ்துவை பற்றி பேசுறான், முகமுகமாய் நின்று பேசுகிறான். அப்படி சொல்லிட்டு இயேசுவை இகழ்ந்தான் அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லு. இயேசுவை இகழ்ந்தான். இன்னொரு கள்ளன் அதை பார்த்து அவனுக்கு ஒரு திகைப்பு. அவன் சொல்றான், நீயோ தகாதவைகளை செய்து சிலுவையில் அறையப்பட்டிருக்காப்பா. தகாதவைகளை செய்து சிலுவையில் அறையப்பட்டிருக்க. நீ என்னென்ன காரியங்கள் செய்தியோ அவற்றின் தண்டனையாக நியாயப்படி நீ தண்டனை பெறுகிறாய். ஆனால் இவரோ தகாத விதமாய் ஒன்றும் நடப்பிக்கவில்லையே அப்படின்னு சொல்லி சொல்லலாம். முதல்ல மனுஷன் கூட பேசலாம். நீ தகாத விதமாய் நடந்து தண்டனை பெறுகிறார். இவரை தகாத விதமாய் ஒன்று நடத்தலையப்பா. இவருக்கு ஏண்ட அந்த தண்டனை, நீ ஏன் அவரை நீ அப்படி குற்றப்படுத்துகிற அப்படின்னு சொல்லி கேட்கிறான். அதுக்கு பிறகு இயேசுவிடமாக திரும்புகிறான். இயேசுவிடமா திரும்பி அவன் என்ன சொல்றான் பாருங்க, உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியனை நினைத்துக் கொள்ளும் அப்படின்னு சொல்றான். அவன் கள்ளங்க, திருடங்க. அவன் தண்டனை பெறுகிற வேளையில அவன் இயேசுகிட்ட என்ன சொல்றான் பாத்தீங்களா, உம்முடைய ராஜ்யத்தில் நீர் வருவீர்கள் திட்டமா தெரியும், வரும்போது அடியனை நினைத்துக் கொள்ளும் அப்படின்னு சொல்லி ஜெபிக்கிறான். ஒரு மனமாற்றம். எந்த நேரத்தில் பாருங்க, சிலுவை மரணத்தை தழுவுகின்ற நேரத்தில் ஒரு மனமாற்றம். ஒருவனுக்கு சிலுவை சாவை தழுவுகின்ற நேரத்திலேயும் இயேசுவை இகழ்ந்துதான் கொண்டிருந்தான். இவன் என்ன பண்றான் பாருங்க, அந்த வேளையில ஒரு மனமாற்றத்தோட ஆண்டவரை பார்க்கணும். ஐயா, உங்களுடைய ராஜ்யத்தில் நீங்க வரும்போது அடியேனே நினைத்துக் கொள்ளுங்கள் ஐயா அப்படி சொல்லி சொல்றான். உடனே இயேசு சொல்றாரு, இன்றைக்கு அந்த விடுதலையை பார்த்தீங்களா, இன்றைக்கு என்னுடனே கூட நீ பரதீசில் இருப்பாய் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இப்போ யோவான் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை நீங்க யோசித்து பாருங்க. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். இந்த கள்ளனுடைய 2வது கள்ளனுடைய ஒரே ஒரு காரியம் என்ன தெரியுமா, கடைசி நேரத்துல இயேசுவோடு கூட இணைந்திருந்தான். இயேசுவோடு கூட ஐக்கியப்பட்டுட்டாங்க. அந்த ஐக்கியப்படுகின்ற வேளையில இவன் நற்காரியங்கள் வேற எதுவும் செய்யறதுக்கு அவன் ஒண்ணுமே இல்லை. ஒரு காரியத்தை செய்தான், ஒரு நல்ல போதனையை கொடுத்தான் அந்த கள்ளனுக்கு. நீ தகாத விதமாய் தண்டிக்கப்படலப்பா, நீ தகாதவைகளை செய்தாய் தண்டிக்கப்படும். அவன் தகாத விதமாய் நடக்கவே இல்லையேப்பா அப்படி சொல்லி சொன்னான். அப்போ நீங்க பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் ஆண்டவர் கவனிக்கிறார். கவனிச்சதுனால தான் அவனுக்கு சொன்னாரு, இன்றைக்கு நீ என்னுடனே கூட நீ பரதீசில் இருப்பாய் அப்படி சொல்லி சொன்னார். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஒருவேளை நம்முடைய பெற்றோரின் நிமித்தமாக நாம் நினைச்சிருக்கலாம், கிறிஸ்தவ பிள்ளைகளாக வாழ்ந்து வரலாம். இல்லையானா சோதனையான வேதனையான வேளையில தேவன் என்னை கை தூக்கினார் என்று இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு வாழ்ந்து வருகிறார். அந்த கிறிஸ்தவ வாழ்வினுடைய முடிவு என்ன தெரியுமா, கடைசி வரையிலும் இயேசு கிறிஸ்துவுடைய உண்மையான விசுவாசியாக இருந்து அவருடைய போதனைகளை பின்பற்றி நீங்களும் அநேகரை மனமாற்ற செய்யுங்க. இயேசுவை பற்றி சொல்லுங்க. தகாத விதமா எதையுமே சொல்ல வேண்டாம். நான் அது தார எதையுமே நீங்க சொல்ல வேண்டாம். இயேசு கிறிஸ்துடைய போதனைகள் அப்படி சொல்லுங்க. இந்த 2வது கல்ல அதை தான் சொன்னாங்க. எப்பா, நீ தகாத விதமாக நடந்துக்கிட்டாப்பா, நியாயப்படி தண்டிக்கப்பட்ட,
அவர் ஒன்றும் செய்யலையே. அவர் ஏமா தண்டிக்கப்பட்டார்? நீ அவரை ஏன் குற்றப்படுத்துகிறாய் அப்படின்னு சொல்லி கேட்காம பார்த்தீங்களா? அந்த வார்த்தையின் துணி அதுதானே. அடுத்தால இயேசு பற்றி சொன்னா, ஆண்டவரை இந்த ஒரு பாவியாக என்பது கிருபையா இருக்கையா, இந்த ராஜ்யத்தில் நீங்க வரும்போது அடியனை நினைத்துக் கொள்ளுங்கள் அப்படி சொல்லி சொல்ற. ஒரு மனமாற்றம், ஒரு மனமாற்றம் தேவன் உங்களிடத்துல எதிர்பார்க்கிறார். இயேசுவோடு கூட நீங்க ஐக்கியமாக, எந்த வேளையிலும் இயேசுவோடு கூட ஐக்கியமாக. ஒரு மனுஷனுக்கு 2 குமாரர்கள் இருந்தாங்க. ஒருத்தர் கெட்ட குமாரர் தான். எல்லா செல்வத்தையும் அழிச்சிட்டு திரும்பி வாரான். என்ன எண்ணி வாரான் தெரியுமா? நான் தகப்பன்கிட்ட போவேன், தகப்பனே பரத்துக்கு விரோதமாக உமக்கு முன்பாக நான் பாவம் செய்துட்டேங்க, உங்களுடைய ஊழியக்காரில் ஒருவனாக நீர் என்னை எண்ணுவது கூட நான் பார்த்தனன் அல்ல அப்படியே சொல்லி போய் நிற்பேன். அப்படி சொல்லிட்டு தகப்பனை கண்டா வந்து சொன்னான், தகப்பனே பரத்துக்கு விரோதமாக உமக்கு முன்பாக நான் பாவம் செய்துட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னான். தகப்ப அவனை எட்டியே பார்க்கலங்க, ஓடிடு வந்து அணைச்சான். ஆனா தகப்பனுடைய செயலை பாருங்க, வித்தியாசமா இருந்துச்சு. தன்னுடைய ஊழியக்காரர்களை பார்த்தான். விலையுயர்ந்த வஸ்திரத்தை என் மகனுக்கு கொடுங்க, வஸ்திரத்தை மாற்றுங்க, மோதிரத்தை அவனுக்கு அணியுங்கள். உடனே மோதிரத்தை அணிச்சிட்டாங்க, அவனை சுத்தப்படுத்திருப்பாங்க. அவனுக்கு பாதரட்சிகளை போடுங்க அப்படின்னு சொன்ன. முற்றிலுமாக தன்னுடைய சொந்த குமாரனாக அவனை ஏற்றுக்கொண்டாங்க. அவன் சொல்றான் பாருங்க, அவன் மரித்தான், ஆனால் இன்று உயிரோடு இருக்கிறான். காணாமல் போனான், அவன் காணப்பட்டான். இதுதாங்க நம்முடைய தேவனுடைய அந்த ஏக்கங்கள். இதுதான். என்ன பாவம் செய்திருந்தாலும் சிறந்தம், இயேசுவோடு கூட ஐக்கியப்படாமல் விலகி இருந்தாலும் சிறந்தம், இயேசுக்குள்ளாக நீங்கள் வரும்போது ஆண்டவர் உங்களை அன்போடு கூட அரவணைத்து உங்களை ஆசீர்வதிப்பார், நித்திய ஜீவனை உங்களுக்கு கொடுப்பார். ஜெபிப்போம். கிருபையும் அன்பு நிறைந்த பரலோக தகப்பனே, இந்த வார்த்தைக்காக உமக்கு நன்றி, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. இயேசுவோடு கூட இணைந்திருங்கள். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடனே இணைந்திருப்போம். கேட்ட பிள்ளைகள் என் நிலையில் இருந்தாலும் உம்மோடு இணைந்து இருக்க, உம்மோடு இணைந்து ஜெபிக்க, உம்மோடு இணைந்து வேண்டிக்கொள்ள, தங்களுக்காக மாத்திரமல்ல பிறருக்காக வேண்டிக்கொள்ள உதவி செய்யுங்க. அருமையான ஆண்டவரே, டிவிக்காக உமக்கு நன்றி ஸ்தோத்திரம் அப்பா. நடத்துகிற மகனுக்காக, தகப்பனாருக்காக, குடும்பத்திற்காக உண்மை நன்றியோடு துதிக்கிறேன். அருமையான பணியாளர்களுக்காக உண்மை துதிக்கிறேன். கர்த்தரை ஆசீர்வதி, ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி, ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க, ஆசீர்வாதத்தை கொடுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென், ஆமென்.